ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சேனலுடைய நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது ஒய்டி டிப்ஸ் தமிழ் அப்படிங்கிறத மணி மீடியா ஜோன் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த நேம் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் இந்த வீடியோவில் ஏன் நம்மளுடைய யூடியூப் சேனல் நேமை நான் சேஞ்ச் பண்ணேன், அதே சமயம் ஒரு யூடியூப் சேனலுக்கான நேம் எப்படி இருக்கணும், ஒரு 2 முக்கியமான விஷயத்தை நம்ம கட்டாயம் கவனிக்கணும். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னுடைய சேனல் நேமை நான் ஏன் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, இந்த நேமை நான் பிடிச்சி வைக்கல, ஒரு நிர்பந்தத்தில் வச்சது தான். அதாவது யூடியூப் டிப்ஸ் போடுற சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சூஸ் பண்ணப்போ அதிகமாக அப்டேட்ஸ் நிறைய யூடியூப்பில் வந்துச்சு. அப்போ உடனே நம்ம சேனல் கிரியேட் பண்ணி வீடியோ போட்டால் நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு பொதுவான பேரை தான் நான் சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த பேர் அந்த ஒய்டி டிப்ஸ் தமிழ்ங்கிறது என் மனசுக்கு ஒப்பலை. இருந்தாலும் நம்ம ஒரு மாதத்துக்குள்ளே சேனல் நேமை சேஞ்ச் பண்ணிடலான்னு நினச்சி வச்சது இப்போ 6 மாதம் கழிச்சு தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் அதுக்குள்ளே நிறைய வீடியோஸ் போடுறது, அதில் கான்சன்ட்ரேஷன், பர்சனல் ஒர்க், இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு. அதே சமயம் என்னுடைய சேனல் நேம் இது வரைக்கும் யூடியூப்ல எந்த ஒரு சேனலும் அந்த நேம்ல பேர் கிரியேட் பண்ணாத ஒரு சேனல் வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். நானும் நேமை தேடிக்கிட்டே இருக்கேன். பெருசாக எனக்கு எந்த ஒரு நேமுமே எனக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கல. ஃபைனலாக தான் இந்த நேம் கிடைச்சது, மணி மீடியா ஜோனுங்கிறது. இந்த பேர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இந்த இந்த யூடியூப் சேனலுக்கு நம்ம நேம் செலக்ட் பண்ணுறதுல 2 முக்கியமான விஷயத்த நம்ம கட்டாயம் கவனிக்கணும். ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணுற அந்த சேனல் நேமுங்கிறது ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்கக்கூடாது. அந்த பேரில் எந்த ஒரு சேனலும் இருக்கக்கூடாது. அது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா, பெரிய பெரிய யூடியூப் சேனலோடைய நேமையே அப்படியே எடுத்து கிரியேட் பண்ணுவாங்க. பக்கத்தில் 1, 2, 3 அல்லது 2.0 இந்த மாதிரி போட்டு அதே பெரிய யூடியூபருடைய சேனல் நேமையே வச்சு ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 மிஸ்டேக்கை பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒரு யூடியூப் சேனலுடைய நேம் இது வரைக்கும் அந்த நேமில் எந்த ஒரு யூடியூப் சேனலும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு பெரிய யூடியூபரோடைய சேனல் நேமாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப யூனிக்காக உங்கள் சேனலுக்குன்னு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களுடைய சேனல் குரோத்துங்கிறது இன்னும் வேகமாக இருக்கும். ஸோ சின்ன ஒரு தப்பு நான் பண்ணதுனால இப்போ என் சேனலோடைய அந்த குரோத்துங்கிறது ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தப்பை நீங்கள் பண்ணாமல் இருங்க. ஒரு பிகினர் யூடியூபராக இப்போ தான் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் நேமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ இந்த விஷயம் இந்த வீடியோ மூலிமா ஒரு யூடியூப் சேனலுக்கான நேமை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து நிறையா இம்பார்ட்டண்டான யூடியூப் டிப்ஸு, அஃபீஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம வீடியோஸாக மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஒய்டி டிப்ஸ் நம்ம மணி மீடியா ஜோன் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பெய்டு தம்ப்நெயில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் யூடியூப் வீடியோவுக்கு தம்ப்நெயில் தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடியை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன டீட்டெயில் ஏதுங்கிறத அங்கே சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.